ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுபத்ரா அருண்குமார். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். பாப்பாவுக்கு தலைவாரி அவளை கிளப்பிட்டு தம்பியை கிளப்புனா வேலை முடிஞ்சது. ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டோம். எங்களோட ஃபைனல் அவுட்புட் இது தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். பஸ்ஸில் தான் போகிறோம். பாப்பாவும் அம்மாவும் முன்னாடியே போயிட்டாங்க. எல்லாருமே ஒன்றா தான் கிளம்பி வந்தோம். நான் வீட்டில் மொய் கவரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் நான் வீட்டில் போய் மொய் கவரை எடுத்துகிட்டு அம்மாவும் பாப்பாவும் முன்னாடியே போயிட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தம்பி மட்டும் நடந்து போயிட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கமும் வந்துட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பஸ் எதுவுமே வரவே இல்லை. நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் எல்லாமே போச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ரொம்பச்சே என்னடா பஸ்ஸே நம்ம எங்கே போனாலும் அந்த பஸ்ஸு வர்றதுக்கு மட்டும் ஒரு லேட் ஆயிடுது. ஒரு வழியாக போன பஸ்ஸு எல்லாமே திரும்பி ரிட்டன் ஒன்றா வந்தது. அதில் ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனை எங்கேயுமே அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டோம். வீடு பக்கத்தில் பாப்பா ஸ்கூலில் விடும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் விட்டுட்டு போவேன், அவ்வளோதான். மற்றபடி அவனை எங்கேயுமே நான் கூப்பிட்டு போனதே இல்லை. அவன் எங்கேயாவது கிளம்பி வெளியில் போனான்னா அவனுக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுது. அதுவும் இல்லாமல் அந்த பஸ்ஸு காரு அதெல்லாம் பார்த்தானா ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த டைமில் தான் பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி ஆனாங்க போல். அதனால் பட்டாசெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. தம்பி ரொம்ப பயப்பட்டான். அதனால் வெயிட் பண்ணி பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் போனோம் உள்ள. எல்லோரும் இறங்கி நடக்கிறத பார்த்து அவனும் நான் நடந்து போனோம் அப்படின்னதுனால இறக்கி நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் கையை பிடிச்சி. மண்டபம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. டெக்கரேஷனும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இவங்க கல்யாணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ரிசப்ஷன் சண்டே வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி ஆகிற டைம்லேயே நாங்களும் வந்தனால அவங்க பின்னாடியே நாங்களும் போயிட்டோம். கேரளா மோளம் எல்லாம் வச்சு செமையாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது என்ட்ரி. இந்த மாதிரி ஒன்று பார்க்கும்போது தான் நம்ம கல்யாணமும் இதே மாதிரி நடந்திருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ணுற டைமில் எதுவுமே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அவங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வச்சு, சரி நம்மளுக்கு நடக்கலாம் என்ன, நம்ம பிள்ளைங்க வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி பார்த்து நம்ம அதை திருப்திப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கிட்டு ஸ்டேஜில் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி அது ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் டிஜே மியூசிக், ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட், ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இருந்தது. நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்கிட்ட நம்ம அம்மா அப்பா கல்யாணம் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கிட்ட ஃபோட்டோவாகவும் வீடியோவும் எடுத்து காமிக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைங்களும் நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்ததா, இப்படி நடந்ததான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குங்க. ஓகே, அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ஸ்டேஜுக்கு போயிட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு மொய் கவர் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நிறைய ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தாம்பூலம் பை கொடுத்தாங்க. அந்த தாம்பூலம் பை வாங்கிட்டு ரிசப்ஷன் நடந்தது மாடியில். சாப்பாடு கீழே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் தாம்பூலம் பை வாங்கிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக பந்தியில் இடமும் பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. இடியாப்பம், சப்பாத்தி, ஊத்தாப்பம் எல்லாம் வச்சுருந்தாங்க. தம்பிக்கும் அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே தம்பிக்கும் ஊட்டி விட்டுருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, குழந்தை பெற்றவங்க எல்லாருமே பந்தியில் உட்காரும்போது நம்ம லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டுற டைமில் நம்மளால் சாப்பிட முடியல. எல்லாருமே அந்த பந்தியிலேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ருந்தேன். அதனால் அவசரமாக சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவிட்டு அங்கே ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வாங்கிட்டு தம்பியை ஒரு வழியாக இழுத்துட்டு போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அவன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன்ட்டான். வீட்டுக்குள்ளேயும் அவன் துருத்துருன்னு தான் இருப்பான். வெளியே அவன் வேலையை தான் காட்ட ஆரம்பித்தான். நம்ம ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனால் அவன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தான். அவனை பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது.
ஒரு வழியாக ஐஸ்கிரீமும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. பாப்பா வேறு இந்த டைமில் எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் பஞ்சு மிட்டாய் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா. நான் அதெல்லாம் சாப்பிடாத பாப்பானா அவள் கேட்கவே மாட்டா. தம்பியை தூக்கிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க மேடம். நான் போய் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கறமான்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டா. ஒரு வழியாக வெயிட் பண்ணி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து அக்காவும் தம்பியும் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட வந்து என்னோடய தங்கச்சியோட அம்மா, அதாவது எங்கள் அக்கா வந்திருந்தாங்க கூட. அவங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு, ரிசப்ஷன் மூடாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுபத்ரா அருண்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.